டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டோட பிஸ்டாட் பி மேத்தோட அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் எப்படின்றது பார்க்கலாம். ஸோ கூகுளில் போயிட்டு ஐஎஸ்ஐ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே வரும், ஐஎஸ்ஐ அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணி உள்ள போகலாம். ஸோ இதில் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஃபார் ஆல் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸப்ட் பிஎஸ்டிஎஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அது முன்னாடி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துக்கோங்க. February 12 ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. March 13 தான் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன். எதுக்கு? பி சாட்டுக்கும் பி மேத்துக்கும் லாஸ்ட் டேட்டு March 13. இன்னும் 10 days தான் இருக்கு, அதுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளிகேஷன் போர்ட்டல் ஃபார் ஆல் ப்ரோக்ராம் எக்ஸப்ட் பிஎஸ்டிஎஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ புது பேஜுக்கு போகும். ஃபர்ஸ்ட் போனோம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ நேமு 10th சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. நெக்ஸ்ட் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு ஆல்பா நியூமெரிக்கா கொடுங்க. 8 letters கண்டிப்பா இருக்கணும். எக்ஸப்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் ஃபார் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இமெயில் ஐடிக்கு நம்ம போனோம் இப்போ. ஸோ இந்த மாதிரி வெரிஃபை இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு ஐஎஸ் அட்மிஷன்லேருந்து ஒரு இமெயில் வந்திருக்கும். இதில் கிளிக் பண்ணி வெரிஃபை இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. வெரிஃபை ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபில் அப் பேசிக் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகன் டைப் கேட்குறாங்க, இந்தியன் சிட்டிசன். நெக்ஸ்ட் கொடுங்க. ப்ரொஃபைல் ஃபோட்டோ கேட்குறாங்க. ஸோ ப்ரொஃபைல் ஃபோட்டோன்றது ஸ்டூடெண்டோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து மினிமம் 10 KB, அதிகபட்சம் 300 KB இருக்கலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் மேல இருந்து கவர் ஆகணும். ஸோ எடிட் பண்றதா இருந்தால் இதில் போய் எடிட் பண்ணிக்கலாம். நம்ம எடிட் பண்ண தேவையில்லைன்னா அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் சைன் அப்லோட் பண்ண சொல்றாங்க. நான் வந்து போட்டோவே அப்லோட் பண்றேன். சைன் தான் அப்லோட் பண்ணணும். நான் டம்மி அப்ளிகேஷன்றதுனால போட்டோ அப்லோட் பண்றேன். சைன் அப்லோட் பண்ணுங்க. ஸோ சைன் வந்து 5 KB இருந்து 200 KB வரைக்கும் இருக்கலாம். கண்டிப்பா JPG ஃபார்மேட்ல தான் இருக்கணும். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி கேட்டகரி கேட்கறாங்க. ஸோ ஜென்ரல், EWS, OBC, SC, ST என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அந்த சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி கொடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து 5 MB தான் இருக்கணும். கண்டிப்பா PDF ஃபைல்ல தான் இருக்கணும் அப்படின்றாங்க. PDF இருக்கணும். கண்டிப்பா 5 MB இருக்கணும் அப்படின்றது ரூல்ஸ். பிசிக்கலி சேலஞ்சா இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா இதை கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சேவ் பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. இப்போ பர்சனல் டேட்டா நம்ம இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ளிகேஷன் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனல் டேட்டா கொடுத்துடணும். டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 10th சர்டிஃபிகேட் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கொடுங்க. அதை மாற்றி கொடுத்துடாதீங்க. ஜெண்டர் கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஆதார் கார்டு டிஃபால்ட்டாகவே காட்டுது. ஆதார் கார்டு நம்பர் போட்டு என்டர் பண்ணுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அட்ரஸ் கேட்குறாங்க. அட்ரஸ் ஆதார்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அதே கொடுத்துடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அட்ரஸே கொடுக்கலனாலும் அந்த அப்ளிகேஷன் த்ரூ ஆகும். அட்ரஸ் லைன் 1 மட்டும் ஃபில் பண்ணுங்க. அட்ரஸ் லைன் 2 கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஆதார்ல இருக்க அட்ரஸே கொடுங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு அக்சஸ் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ பர்சனல் டேட்டா கம்ப்ளீட் ஆகிட்டு டன் வந்துடுது. இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் டேட்டா கொடுக்கலாம்.
ப்ரோக்ராம் குரூப் வந்து நம்ம அப்ளை பண்ண போது அண்டர் கிராஜுவேட். ப்ரோக்ராம் அப்ளைங் ஃபார் வந்து பேச்சுலர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதில் ஐஎஸ்ஐ டெஸ்ட் சேனல் கொடுங்க. ஸோ ஐஎன்எம்ஓ கொடுக்காதீங்க, இது ஒலிம்பியாட் எக்ஸாம். இது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அதனால ஐஎஸ்ஐ டெஸ்ட் சேனல் மட்டும் செலக்ட் பண்ணுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கோர்ஸ் ரெக்கார்ட் கேட்குறாங்க. யூனிவர்சிட்டி, ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன், HSC, கொடுங்க. சப்ஜெக்ட்ஸ் என்ன படிக்கிறாங்க, மேஜர் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் லாங்குவேஜ் விட்டுருங்க. லாங்குவேஜ் தவிர மீதி இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணிடலாம். கமா கொடுத்து அடுத்தடுத்து டைப் பண்ணுங்க. ரிசல்ட் ஸ்டேட்டஸ் வந்து டு அப்பியர் இன் ஃபைனல் எக்ஸாமினேஷன் கொடுங்க. எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து மார்ச் 30th கொடுங்க. எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் ரிசல்ட் டிக்ளரேஷன் மே 31st கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ப்ரிஃபர்டு சிட்டி வந்து சென்னை கொடுங்க. ரெண்டாவது கோயம்புத்தூர் இல்ல மதுரை கொடுக்கலாம். கொடுத்துட்டு சேவ் மை ப்ரோக்ராம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு வியூ அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ எல்லாமே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. எஸ் கன்ஃபார்ம். ஸோ இது வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி வச்சிடணும். தனி அப்ளிகேஷன், பி மேத்துக்கு தனி அப்ளிகேஷன், ஏதாவது ஒன்று மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ பி சாட்டுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் குறைவா இருக்கும் பி மேத் கம்பேர் பண்ணும்போது. ஸோ பி மேத் பி சாட் எது இன்ட்ரெஸ்டோ அதை அப்ளை பண்ணலாம்.